ஹலோ லிகனம்மா. வணக்கம் வணக்கம். ம் இன்னைக்கு புதன்கிழமை காலை நேரம். வணக்கம். ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்து போட்டிருக்கேன். அவ்வளோத்தி போட்டிருக்கோங்க. அரிசி இங்கே ஊற வச்சுருக்கோம். அரிசி ஊற வச்சுருக்கேன். இன்னைக்கு என்ன சமைக்கலான் இருக்கீங்க? இன்னைக்கு தானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கிட்டு முட்டை பொரிச்சுக்கிட்டு வேறு ஏதாவது பண்ணோம் பார்த்தேன். ஓ, நேற்று நீங்கள் கொடுத்த எல்லாமே அப்போலாம் அதில் வெறும் எறும்பு வந்துருச்சுங்க எனக்கு. ஐய சுழி எறும்பா நிறைய வந்துருச்சு. அப்புறம் அதை கொண்டே தட்டிட்டு எறும்பு இல்லாத மட்டும் சாப்பிட்டுட்டு எறும்பு உள்ளதை கீழே போட்டுட்டு அது நல்லா முறுக்குன்னு இருக்கும். எறும்பு சுழி போகிற இடத்துக்கெல்லாம் எறும்பு மாதிரி நம்ம கொண்டு போக முடியும். ஆமாம், எறும்பு வராமல் இருக்குது. எறும்பு கொசு பண்ணல சின்னதாக இருந்தாலும் அதோட தொல்லையெல்லாம் பெரிய தொல்லை. கொசு அதே மாதிரி தான். ஆமாம், அது இப்போ பார்க்கதான் உருவத்தில் சின்ன, ஆனால் படுத்துறது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இந்த நம்ம மூக்குக்குள்ள திடீர்னு போயிடுச்சுன்னு அது வெளியே வந்தால் தான் ஃப்ரீயாக இருக்கான். இல்லைன்னா அப்படின்னு தும்மிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அப்பா படுத்திடும். இன்னைக்கு என்ன குழம்பு வைப்போம்னா இந்த காயெல்லாம் எடுத்துறேன். காய்கறி வந்துருக்குது. காய்கறி பீட்ரூட்டு கேரட்டு குருமா மாதிரி வச்சு விட்டு காலைக்கு தொட்டுக்கலாம். மத்தியானத்துக்கும் தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெண்டைக்காய் குழம்புக்கு. இந்த வெங்காயம் இதில் உரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு இந்த அப்புறம் நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? நைட்டு ஜெகா வைஷோட வீடியோ பார்த்தேன். ஒரு லேடிஸா பாவம், அது ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வயசு 34 வயசு தான். ஜெகா வைஷ்ணுன்னு ஒரு சேனல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதுக்கு ஹஸ்பண்ட் சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாரு. ஹஸ்பண்ட் அப்படி வளர்த்துதான் இது பிள்ளையும் வளர்த்துச்சு. என்ன இப்ப பாத்தீங்கன்னா அது ஓரளவு இதுல ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. யூடியூப்ல நல்லா 1 லட்சம் 2 லட்சம் வாங்கும் போல இப்ப ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. யூடியூப்ல பொட்டிக்ஸ் வச்சிருக்கு, சாரீஸ் கடை வச்சிருக்கு. இது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அது அதோட கதையெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படி சூப்பராக இருக்கும். அது நல்ல வாட்டர் சட்டமாக வேற இருக்கும். நல்ல வாட்டர் சட்டமாக நல்லா இருக்கும். அதோட கதையெல்லாம் கேட்டா அப்பா, ஆனால் லேடிஸா இருந்து சத்தியமா முன்னேறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு படுத்திடுவா, ரொம்ப பாடாப்படுத்தி அது முன்னேறி வருது. அதையே அந்த பாடுபடுத்தி அது வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லாதான் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தண்டா வைஷ்ணுன்னு பொண்ணு, அது அப்பா மாதிரியே கேரக்டர். அதோட மக. இந்த பொண்ணுதான் அதே சொல்லுது. அது அன்னைக்கு சொல்லுது, நான் தூக்கி எரிஞ்சிட்டு கூட போயிருக்கலாம், ஆனா என் மனசு கேட்காமதான் நான் வளர்க்குறேன் பிள்ளையில. அந்த பிள்ளை வெறும் செல்லந்தே கொஞ்சதே தவிர ஒரு பொறுப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு கூட அவங்க அம்மாவுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட்ல 1 மணிக்கு நெஞ்சு வலிச்சுட்டான் பயங்கரமா. நைட்டு அதுக்கு நிறைய டென்ஷனு. ஒத்தியா லேடிஸ் இருந்தாவே ரொம்ப கஷ்டம் தானே. 1008 பிரச்சனை. இது நெஞ்சு வலிச்சுட்டான். அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனான். 1 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இது பண்ணி பார்த்தா எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்தா அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இசிஜி இதெல்லாம் எடுத்து பார்த்து அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்களா டாக்டரு. ஆனா நெஞ்சு வலிச்சுட்டு இருந்துச்சான். அப்புறம் பார்த்தா ஏதோ காரணத்தினால வலிச்சுதுன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு அப்புறம் ஒரு 4 மணி 5 மணி இப்போ அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டானா ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அதான் சொல்லுது, அன்னைக்கே என் கதை முடிஞ்சு போயிருக்கும்னு நினைச்சேன். அந்த ஹாஸ்பிட்டல் போன அன்னைக்கு எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருது இப்ப அப்படின்னு. ப்ரெஷர் நல்லா மனசுக்கு கொண்டு போயிடும் போல. இல்ல அவங்க அம்மா அப்பா தொழில் வச்சாலும் அதையும் பாக்குறது ஒரு ஆளா பாக்குறது கஷ்டம். ஆள் போடலாம்ல, ஃப்ரெண்டு தெரிஞ்ச லேடிஸுகளை எல்லாமே ஏமாத்துறாங்களே. அதை சொல்லுங்க.
எல்லாமே ஆள் இல்ல கேக்குறதுக்குன்னா ஏமாத்துறாங்களே. ஆமா, இப்போ எப்படி ஒரு லேடிஸா வாழ்றது? இப்போ நீங்க ஃப்ரெண்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, ஆமா ஃப்ரெண்டை நம்பி இந்த பண்ணி இந்த கடையை பார்த்துக்க நான் இந்த கடையை பார்த்துக்கிறேன்னு சொன்னோம்னா அந்த கடையில இருக்கிறத எடுத்துட்டு ஓடிடுறா. ஆமா அதான் சொல்லுது. அதுதான் எனக்கு ரொம்ப நான் பட்ட கஷ்டம் மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்க்க நீட்டா நல்லா இருக்கும், ஆனா நீட்டா நல்லா இருக்கும், நல்ல சேலை உடுத்தும் நல்லா இருக்கும், ஆனா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம். லேடிஸா இருந்தா ஓட்டுறது அதனாலதான் அவ்வளவு கஷ்டம். எப்படி எந்தெந்த விதத்துல பிரச்சனை வரும்? பல விதத்துல பிரச்சனை வருது. ஆனா அதை யாரோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் போல, நான் வாழ்க்கை தரம்னு. சரின்னு சொல்லி வாழ்க்கை தரம்னா அவன் நல்லவனா? சரின்னு சொல்லி வாழ்க்கை தரம்னா நல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, இதோட உள்ள இருந்தாலே அதோட கதையெல்லாம் சொல்லி கெடுத்து விட்டாங்களாம். என்ன க்ளோஸா இருந்தவரே, க்ளோஸா இருந்த உள்ளே. அப்புறம் பாருங்க எப்படி இருக்கா. ஆமா அப்படி இருக்கு உலகம். எங்கடா அதுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்சிருக்கும். கொஞ்சம் பிரஷர் அவர் பார்த்திருப்பாரு, கொஞ்சம் கஷ்டங்களை பொறுப்பு 2 பேருக்குமா சேர்ந்துருக்கும்ல. இப்ப இது ஒரு ஆளே அப்படித்தான். அதாவது சொல்லுது, என் பொண்ணை மட்டும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டுன்னா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்போ உங்க ஹஸ்பண்ட் சேரல, இடையில எல்லாம் சேர்ந்தோம் சொன்னாங்க, சேரல. அம்மா அப்பாவும் முன்னாடி விட்டுட்டாங்க. இப்ப இது நல்லா இருக்குவா, அம்மா அப்பா வந்து இது கூட இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம 4 பேருக்கு அது திருப்பூர்ல தான் இருந்துச்சு போல ஃபர்ஸ்ட். திருப்பூர்ல எல்லாம் தச்சு, இந்த திருப்பூர் இது இருக்குல்ல பெரிய இதுல, அதுல தச்சு கிச்சு தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துச்சு. ஜெகாவிஷ்ணுன்னு போடும் ஃபர்ஸ்ட். இது அங்க வேலைக்கு இருக்கவங்களோட சேர்ந்து போடும். வேலைக்கு இருக்கால இதுல தைக்கிற இடத்துல. எனக்கு அதோட கதையை கேட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா போச்சு. நீங்க பட்ட அந்த கஷ்டம் நான் பட்டு வந்த நிலைமை. அதுவும் இந்த தனிய லேடிஸா இருக்கவங்கள பேசுறவங்களும் ஈஸியா பேசிடுறாரு. என்ன இப்ப நம்ம கல்யாணம் பேசல என்னை பத்தி சொன்னாங்க வரு. ஆமா அதே மாதிரிதான் கதை. எப்போ உள்ள கதைய இப்ப இழுத்து சொல்றாங்க. அதுவும் பாதி நடந்திருக்கும் பாதி நடந்திருக்காத. அவங்க சூழ்நிலை என்ன ஏதுன்னு கூட சொன்னோம்னா முதல்ல மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். சரி அதையும் இதுவும் கடந்து போகணும்னு நினைச்சிட்டு இல்ல மேமி எப்போ உள்ளது. நம்ம இந்த பக்கத்துல கூட நம்ம அன்னைக்கு இடிச்சுட்டு போயிடல அந்த இது கூட எப்ப 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி உள்ள பிரச்சனையே சொன்னாங்க. சரி அப்ப கூட சரி அவங்க புரியாம பேசுறாங்க, படிக்காதவங்க சரின்றான். இப்ப இந்த ஆட்சி இவங்கள நேத்து எப்ப உள்ள விஷயம் எல்லாமே இருக்காது. நாமளா மனசறிஞ்சு தப்பு செய்யறோமோ இல்லையோ, நம்ம அந்த அதுக்குள்ள ஒரு சில விஷயத்துக்குள்ள நம்மளும் இன்க்ளூட் ஆகுற மாதிரிதான் வரும். என்ன நம்ம தப்பே செய்யாட்டி கூட இதுக்கு நம்ம பொறுப்பா முடியுமா? இந்த 7G ரெயின்போ காலனி அந்த படத்துல கூட இவன் சொல்லுவேன்ல, அந்த அவங்க வந்து காஜல் அகர்வால் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நல்ல வசதியா இருந்த குடும்பம் தான். ஆனா பிசினஸ்ல நொடிச்சு போய்தான் இந்த பிளாட்டுக்கே வருவாங்க. அது மாதிரி ஒருத்த மனுஷனுக்கு ஏறுறேன் இறங்குறேங்கிறது அது அவன் ராசி அவன் இதை பொறுத்து. அவளுக்கு பண்ற தப்பெல்லாம் தெரியாதா? அவளுக்கு புருஷனை வச்சுக்கிட்டு எத்தனையோ தப்பு பண்றாளுங்க. எல்லாம் தலையடி. எனக்கு நேற்று அந்த புள்ள என் கதை நேற்று முடிஞ்சிருச்சு. அது இப்ப கடைசியா எங்கே மேம் இருக்கு? அது சென்னையில தான் இருக்கு. சென்னையில திருப்பூர்ல இருந்தாங்க. அப்புறம் உத்திக்கு வாடகைக்கு வீடு எடுத்து உத்திக்கு 70,000 கொடுத்து காசு பணம்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் மனசுல ஒரு தைரியம் இல்ல. ஏதோ நம்ம சின்ன வயசா இருக்குமேனா அது 34 வயசு தான். அதுதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒத்திக்கினா வீடு எப்படி அவங்க ஒரு 5 லட்ச ரூபா 70,000 ரூபா கொடுத்துருக்கு. வாடகை 15,000. டெபாசிட் மாதிரி 70,000. ஆமா அத போயில தந்துருவாங்களா? போகையில தந்துருவாங்க. வாடகை 15,000. அது வீடு வாங்குறதுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு யூடியூப்ல வருது. யூடியூப்ல வருது. ஓரளவு காசு பண வசதி கொண்டாந்துருச்சு லேடிஸா இருந்தாலும். ஆனா அந்த புள்ள இருக்கே தெண்டப்ப அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நைட்டு இருக்கையில கூட அவங்க அம்மாவுக்கு அது துணைக்கலையா சொல்லுது. யாரோ வேற ஆளுதான் யாரோ இருந்திருக்காங்க. ஆம்பளையால இருந்தாலும் பொம்பளையால இருந்தாங்கன்னு தெரியல.
அதானே தம்பிக்கு என்ன ஒரு 2-3 தம்பிகளை வச்சுக்கிட்டு தான் வீடியோ எடுக்குது. அதுதான் வீடியோ எடுக்குது. ஆமா, வீடியோ எடுக்கிறது தப்பா எவ்வளவு பேரு கமெண்ட்ல முன்னாடி எல்லாம் போடுவாங்க. இப்பதான் சாமி கும்பிடுது, நல்லா எல்லா கோயிலுக்கும் போகுது. திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வருது. பாவம். நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கலாமே? இல்ல, நான் திருவண்ணாமலை போயிருக்கோம், கிரிவலம் போனது இல்ல. ஒரு நாள் போகலாம். அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கிரிவலம். நைட் நேரம் 3 பௌர்ணமி. எனக்கு இந்த லேடிஸ் தானா முன்னேறவங்களை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுலாம் நினைச்சா அவங்களுக்கு என்ன சொல்றவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. ஆமா, அந்த வலி வேதனையை அனுபவிச்சாதான் தெரியும். அதனால லேடிஸா பண்றது கஷ்டமா இருக்கு. லேடிஸா இருக்கிறது இருந்து முன்னேறது சமூகம் முன்னேற விட மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம். அவங்கள பாட்டுப்படுத்தி அவங்கள உயிரை கொள்றதுக்கு அது சொல்லுது. கமெண்ட்ல எவ்வளவு பேரு என்னைய கீழே பிடிச்சி இழுக்கணும்னு நினைச்சிருக்காங்க நான் முன்னேறத. என்ன அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப அது படிச்சோன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல, கடவுள் உடம்பு சுகத்தையாவது கொடுத்தா பரவாயில்ல. லேடிஸா இருக்கிறவங்களுக்கு அதையும் கடவுள் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடவுள் இந்த கல்ல பொம்பளைய புருஷன் வச்சுக்கிட்டு ஊர் மேயர்களுக்கு பேசாம கடவுள் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துட்றாரு. கடவுளுமே இந்த மாதிரி தனியா இருந்து போராடுறவங்களுக்கு தான் கடவுள் சிக்கல் உடம்புலயும் 1008 பிரச்சனை வருது. அதுக்கெல்லாம் இப்ப உடம்பு பிரச்சனையா இருக்கா நிறைய. மனசுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கும் போல, அதனாலதான் உடம்பு பிரச்சனையா இருக்கு. இல்ல மேம், அதான் சொல்றாள் இப்ப எப்பயுமே நம்ம மனசை ஆலிசல்னு சொல்ல, மனசை ஹாப்பியா வச்சுக்க அப்படின்னு நம்ம படத்துல சொல்றாங்க இல்ல. என் மனசுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் விஜய் சொல்லாரு பாருங்க, மனசுக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும்னா ஒன்றும் இல்லை சரியாயிடும். ஆலிசல் அப்படின்னு சொல்லி நேற்று பொன்னியாச்சு இந்த கல்யாண தக்கலுக்கு இப்படி சொன்ன உடனே மனசு என்னமோ மாதிரி ரொம்ப வெட்ஸாகி என்னமோ மாதிரி இருந்துச்சு. உனக்கிட்ட ஃபோன் பண்ணேன், நீ சரியா. எனக்கு மனசு ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லை உண்மையில சொல்ல போனா. முத்துமினாண்ட எதுவும் இப்ப நான் உண்மையை கலந்து பேசுறதே கிடையாது. அவ அதுக்கு மேல அவ இந்த வயசு மாதிரிதான் அவ. அவளுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு, அவளுக்கு வேணுங்கிற நல்லதை எடுத்துக்கிட்டு நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவா. நம்ம கிட்ட இருந்து என்ன அந்த மாதிரி டைப் அவ. சரி, உனக்கிட்ட நீ நம்மளோட கையில தான் இருக்க, நம்ம தான் பண்ணி கொடுக்குறோம். உனக்கிட்ட சொல்லுவோம்னா உனக்கு அந்த பக்குவம் கிடையாது உனக்கு. சரி, நான் என்ன பண்றேன்னு நினைச்சிட்டு அப்புறம் திருப்பி 1:30 மணிக்கு அந்த திருப்பி ஃபோன் பண்ணேன். ஏன்ச்சி யாராச்சு சொன்னா இப்படி எல்லாம் யார் சொன்னா அப்படின்னு. நீங்க சோலையாச்சி வீட்டுல குடியிருந்ததுல இருந்து எல்லாம் சொல்றாச்சு அப்படின்னு சொல்லிச்சு. யாராச்சு சொன்னா? அதெல்லாம் சொன்னா சண்டை வராச்சு. நான் சொல்லல அப்படின்ட்டு சந்தாச்சு. என்னையுமே நான் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வந்தேன்னு கல்யாணம் பேசி ஜெயிலுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாச்சு. அப்படிலாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க லேடிஸா இருக்கவங்கள. நம்ம விட்டுறணும் வச்சு அப்படின்னுச்சு. சரி, ஏதோ ஆறுதல், அவ்வளவுதான் விட்டுட்டேன். எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை உண்மையில, சத்தியமா சொல்ல போனா. என் மனசு வலிச்ச. பிள்ளைங்கிறது வேஸ்ட்டுப்பா, பிள்ளைகளுக்கு பாடுபடுறது வேஸ்ட். புருஷன் நல்ல புருஷனா இருந்தா வாழணும், இல்லைன்னா வாழ்க்கையே வேண்டாட்டு போயிட வேண்டியதான். அப்படி இல்லை, நம்ம தான் மனசை தைரியம். ஒரு சில பிள்ளைதான் நல்லா ஒரு தூணா நிக்குது. நம்ம தான் மனசை தைரியம் வச்சுக்கணும். யார் என்ன சொன்னாலும் அவ சொல்லிக்கிட்டு தான் இருப்பா. இப்போ சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் இப்போ பிளெண்டர் மிஸ்டேக் இல்லாமலாம் அவங்க கேட்டாங்க. அந்த ஆச்சிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, பொண்ணு பார்க்க சொல்லி, பையன் பார்க்க சொல்லி. எல்லாருக்குமே மிஸ்டேக் இருக்கும். நம்மளோட மிஸ்டேக் நம்மளோட பிரச்சனையை பெருசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு நம்ம யோசிக்கல, நம்மளோட பிரச்சனையே ஒன்றும் இல்லை, அடுத்தவள் பிரச்சனையை நம்ம பெருசாக யோசிக்கணும். ஆமாம், அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். நீ இன்ஜினியரிங் காலேஜில் என்ன 20,000 கூட கொடுக்க மாட்டேன், இது ஒரு வேலைன்னு பார்த்துட்டு திரிகிறேன் அந்த பையன் அப்படின்னா. என்ன பண்ணுறது? நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. அப்புறம் நான் என்ன பண்றது? ஏன் இதுல கூட வாங்குறவங்க இல்லையா? இன்ஜினியரிங் காலேஜ்ல 20,000க்கு மேல எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதான். என் கூட வாங்குறவங்க இப்போ எப்படி வசந்த் சார் எல்லாம் 30,000-40,000 வாங்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீ ஆமா, நம்மளும் தான் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ என்ன பிறந்த உடனே போயிட்டேனா? வாங்குற ஆளே இல்லை. பொன்னியாச்சி சொன்னாலாம், பொன்னியாச்சியா போய் சொல்லுது 40,000 சம்பளம்னு.
20,000க்கு மேல கொடுக்க மாட்டாங்க இன்ஜினியரிங் காலேஜ். சரி, இது சம்பளத்தை ஏன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப அந்த பையன் நல்லவன் என்னன்னு பார்த்து கட்ட வேண்டியதுன்னா கெட்ட பழக்கம் எதுக்கு? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வயிற்று கஞ்சி குடிக்கணும்ல. வயிற்று கஞ்சி குடிக்கிறது எப்படியோ குடிச்சுக்குவா. அந்த காலத்துல இந்த காலத்துலையும் குடிச்சுக்கிட்டு தானே இருந்தா. அப்போ அவங்க கடைசி வரைக்கும் பொண்ணை எப்படியோ வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். காரணம் எல்லாத்தையும் எல்லா காரணமும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு சொந்த வீடு இருக்காது. அவன் சொந்த வீடு கட்டிட்டு வாடா எப்போ வாங்குறது? அவனுக்கு அக்கா தங்கச்சி இருக்கான், அது கல்யாணம் பண்ணனா, அதுக்கு ஜீர் பண்ணணும், அம்மா அப்பாவுக்கு பண்ணணும். அவன் எப்போ சொந்த வீடு வாங்குறது, எப்போ கல்யாணம் பண்ணுறது? அது மாதிரி அப்புறம் போகிறதுக்கு கார் இருக்குது, அது பஸ்ஸில் தான் போகணும் வரணும்பாங்க. அப்புறம் என் மகளை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன், 1,00,000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டுன்னு இருப்பாங்க. காரணங்கிறது எதாக இருந்தாலும் கஷ்டப்பட்டா. இப்போ நமக்கு 1,00,000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு பஸ்ஸில் போனோம்னா கார் கூட வாங்க முடியாதப்பா. நம்மளால் நடந்து போக முடியுமா பஸ்ஸிலலாம்? இங்கேருந்து கோயம்புத்தூர், சென்னை, நம்ம வேலை ஆகிற இடத்துக்கு பஸ்ஸில் போக முடியுமாப்பா இப்படின்னு கேட்பாங்க. காரணங்கிறது எப்படியா இருந்தாலும் இப்போ அவங்க வீடு கட்டியிருக்காளா, இந்த தெருவில் பார்க்குறோம், இந்த காரில் போகிறாளா, இந்த தெருவில் பார்க்குறோம், வசதியாக தான் இருக்கா, எப்படியோ வசதியாக தான் இருக்கா. அந்த பையன் வேலை பார்க்குறாப்புல, வீட்லேயே இருக்காப்புல, இல்லை வேலைக்கு போயிட்டு தான் இருக்காப்புல. இதுதான் இப்படி தான் பார்க்க முடியும். பையன் கெட்ட பழக்கம் இருக்குது, நீங்கள் கெட்ட பழக்கமே இல்லைன்னு சொன்னீங்களாச்சு, கெட்ட பழக்கம் இருக்காச்சு அப்படின்னா அது ஒரு விதத்தில். அதை விட்டுவிட்டு ஆச்சி நாங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த பையனுக்கு இருக்கணும், அந்த குவாலிட்டி இருந்தால் தான் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும். சம்பளம் 1,00,000 இருந்தால் வீடு வாசல எல்லாம் உண்டாக்கிடலாமா? எப்படி உண்டாக்க முடியும்? அவனுக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் அவன் கட்டணும்ல. அக்கா தங்கச்சி இப்போதான் ஒன்று தானே எல்லாம். இல்லை அது கட்டணும், அதுக்கு சீர் கொடுக்கணும், அதுக்கு இது கொடுக்கணும், என்ன அம்மா அப்பாவுக்கு பார்க்கணும்ல அவன். நீங்கள் சொல்கிறது எப்படி புரியல? தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது யாராலையுமே. என்ன பண்றேன்னு எனக்கு புரியல. எனக்கு மனசுக்கு வலிச்சிச்சு. அதை கட்ட மாட்டேன்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, 1008 குறை சொல்றாங்க அவங்களெல்லாம் என்ன பண்றது? நம்மளும் தான் யோசிக்கணும். நல்ல வாய் பேசுறவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளும் தான் பிளண்டர் மிஸ்டேக்கு யோத்துக்கிறோம். என்னவோ என்ன பண்றதுன்னே புரியல. அப்புறம் கடைசி என்ன இருந்துச்சு. அப்புறம் கடைசி என்ன வேற பாப்பாச்சு. ஆனா உள்ளூர் பிள்ளைலாம் பார்க்க கூடாது, வெளியே தான் பார்க்கணும். நான் அப்பவே சொன்னேன், அதுதான் நான் சொன்னல, எங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குன்னா தான் நல்லா பேசுவாங்க. எங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் நாங்க தனியா தான் வந்தோம்ச்சு, அதனால எங்களை பத்தி அப்படிதான் சொல்லுவாங்கச்சு அப்படின்னு. பேக்ரவுண்ட் அடிப்படை நல்லா முன்னோர்கள் நல்லா இருந்து செஞ்சா அதுக்கு அது வேல்யூவே வேற. முன்னோர்கள்லாம் சரியில்லாம நம்ம எடுத்துக்கிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். இதே இப்ப ஆம்பளை இருந்து வர்றதுன்னா கூட பரவாயில்ல, பொம்பளையா இருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஜெகாவேஷம் ஆயிடுதான். ஆமா, அப்பா ஒரு லேடிஸை வாழ விடுறது ரொம்ப படுத்துறாங்க. இது இதே அவங்களை குத்தம் சொல்லாம அவங்க இந்த அளவு வளர்த்துட்டாங்களே, இந்த அளவு பண்ணிருக்காங்க. நீ அங்கிருந்து வாங்கிட்ட, இங்கிருந்து வாங்கிட்ட. ஏங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்க எங்களை, என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியுமா? தெரியாது. என்னை எங்க அம்மா வீட்டுல நான் எங்க வீட்டுக்காரர் இறந்து வந்திருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸு சும்மா போய் போலீஸ்ல ஒண்ணுமே இருக்காது, எங்க அப்பா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய வீடு போயிருமா, நான் எல்லாமே நான் அனுபவிச்சிருவேன். நான் அதுல ஒரு போர்ஷன்ல தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு போர்ஷன்ல மட்டும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு தனியே தான் இருந்தேன். சாப்பாட்டுக்கு நானா தனியா வச்சுக்கிட்டு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. அப்படி இருக்கையில என்னை போய் போலீஸ்ல போய் எப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றது, அதெல்லாம் மக்களுக்கு தெரியலையா? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ்காரனே கடைசியில அந்த எஸ்ஐயே சொன்னாரு, எனக்கே கஷ்டமா இருக்குமா, உன்னை இப்படி நீ இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க, உன்னை இந்த போலீஸ்ல இத்தனை வாட்டி பெத்தவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீ உனக்கு உரிமை இருக்கு அந்த வீட்டுல, நீ கோர்ட்ல போடுமா அப்படின்னு போலீஸ்காரர் எஸ்ஐ தான் சொன்னாரு என்கிட்ட. அப்ப எனக்கு என்ன 35-36 வயசு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இறந்து வரையில பிள்ளைய 2 சின்ன பிள்ளைய தினம் போலீஸ்காரங்க கூப்பிடுவாங்க. அவங்க மேற்கொண்டு என்ன வண்டியில இருக்காரியாமா அப்படின்னு அவங்களுக்கு சுகத்துக்கு கூப்பிடுவாங்க போலீஸ்காரங்க. நான் எவ்வளவு கடந்து வந்திருக்கேன். பெத்தவங்களாலதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அடுத்தவங்களால இல்ல, பெத்தவங்களாலதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேற யாரும் இல்ல, பெத்தவங்களாலையும் கூட பிறந்தவங்களாலையும். அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் பண்ணது. அதுக்கப்புறம் நான் சரின்னு அவர் எஸ்ஐ சொன்னாரு, ஏமா உனக்கு உரிமை இருக்க சொத்து தான், உங்க பூர்வீக சொத்து தான், நீ போய் நான் வக்கீல் ஒண்ணு தரேன், நீங்க போய் அங்கே போய் பாருங்கம்மா, அவங்க கேவலப்படுத்துறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கும், உன்னை கேவலப்படுத்துறத பார்த்தா அப்படின்னு.
ஏன்னா மைங்களுக்கு தான் வீடு வேணுமா, மகளுக்கு இருக்க கூடாதான் ஃப்ரெண்ட்ஸ். மகளுக்கு அந்த வீட்டுல இருக்கவே கூடாதான், அனுபவிக்கவே கூடாதான். கடைசி சரின்னு அவரு போன் நம்பர் தந்தாரு. நானே என் பொண்ணை போய் 6வது 5வது படிச்சா, அவளை கூட்டிக்கிட்டு நான் திருமூர்த்திங்கிற வக்கீல போய் பார்த்தேன். அவர் சொன்னாரு, ஓகே நம்ம பார்க்கலாம், நம்ம போடலாம், உங்களுக்கு அந்த சொத்துல உரிமை உண்டு, தாத்தாவோட சொத்து தான் உங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னாரு. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டேன். நான் வந்து அவங்க சும்மா இருக்கல, நான் கோர்ட்ல போட்டு வாங்கணும்னு நினைச்சு வாங்கல. என்ன அவங்க நீ படுத்துனது அங்க இருக்க கூடாதுன்னு அந்த பாடு எனக்கு அங்கிட்டு கட்டின இடத்துலயும் எனக்கு வழி இல்லை. அப்படி இருக்கல நீ அந்த பாடு படுத்துனதுனாலதான் நான் அது போட்டேன். அவளே புள்ள பெருசாயிருச்சுன்னா அவங்களே போயிருவாங்க. ஆமா, நான் சொன்னேன் என்னை படுத்தாதீங்க, என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், படிக்க வச்சு பெருசாயிருச்சுன்னா நான் வெளியே போயிடுறேன், எனக்கு சொத்துக்காக வேண்டி நான் இருக்கலைன்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்துமே அவங்க யாரோ சொல்லியிருக்காங்க அனுபவ பாத்தியதை வந்துடும் அனுபவ வீட்டுல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காரணத்துக்காக வேண்டிட்டு என்னை எப்ப பார்த்தாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது பயந்து போவாங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு வேற நிழல் இல்லை, நான் எங்க சார் போறது. ரெண்டாவது நான் சமயத்துக்கு நம்ம இருக்கா புள்ள, நான் அதை வெளியே கூட்டிட்டு போனேன்னா எனக்கு என்ன சேஃப்டி இருக்கு? ஒரு கந்தரவல் ஆகி போயிடாத. நான் தான் விடு, அந்த புள்ள என்ன ஆகும்? எவனா ஆம்பளை உள்ள வந்துட மாட்டானா? அடுத்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருந்தோம்னா அதெல்லாம் இங்க இருந்தாதான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிதான் நாங்க. ஏன் கஷ்டமெல்லாம் மக்களுக்கு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனாலதான் இப்ப வீடியோல சொல்றேன். நான் பட்ட கஷ்டமெல்லாம் மக்களுக்கு தெரியல. அவங்க என்னை படுத்துனதெல்லாம் மக்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு பெத்த பிள்ளைய போய் எந்த அப்பனும் சும்மா இருக்கும்போது அந்த பிள்ளைய போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா சொத்துக்காக வேண்டிட்டு? எங்க அம்மா இறந்து போச்சு. அப்பந்தான் இந்த மாதிரி பண்ணது பூரா எங்க அப்பா. கடைசியில என்கிட்டதான் கிடந்தேன். கடைசி சாக போகையில நான் தான் தோசை அது இதெல்லாம் கொடுத்தேன். பசி பட்டினின்னு என்கிட்டதான் கிடந்தாரு. அண்ணன் தம்பியை பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போட்டோம். கோர்ட்ல போட்டா கேஸ் நடந்துச்சு. கேஸ் நடந்தா எனக்கு ஜெயிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பக்கம் எனக்கு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி இடத்துல முன்னாடி பாகத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க கோர்ட்ல. அதுவும் ஒரு 11 வருஷம் ஓடிச்சு. 2011 ஓட்டம். அதுவும் ஒரு 8 வருஷமா 10 வருஷமா ஓடிச்சு அந்த கேஸ். 2022 செலவழிச்சிருப்பேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் செலவழிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்குறதுக்கும் நான் அவ்வளவு செலவழிச்சிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு கணக்கு தெரியாது. கமிஷனர் வந்து போது முத வாட்டி கமிஷனர் வந்து அளந்து கொடுக்குறவங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் கமிஷனருக்கு காசை கட்டி, கமிஷனருக்கு மட்டும் 25,000, திருப்பியும் கமிஷனருக்கு காசு 25,000 கட்டி திருப்பி அளக்கும் போது அவங்க இனிமேல் மாட்டுதே இல்லை, ஃப்ரெண்ட் இடம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் இடம் எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஃப்ரண்ட்ல இருக்க போர்ஷனுக்குள்ள இடம் எனக்கு தான் கிடைச்சி. வீடு மேங்கோப்பு அப்படியே வித்துட்டோம். வித்து இப்ப எல்லாமே சரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு எல்லாமே போச்சு. என்னை எந்த பாடுபடுத்துறது? ஒரு பொண்ணு பிறந்து விட்டு பொண்ணை இந்த அளவுக்கு படுத்துறா எப்படி நல்லா இருப்பாங்க? இல்ல மேமி, இப்ப அடுத்தவங்களே சொன்னாலும் இப்ப நல்ல அறிவா பிராடா யோசிக்கிறவங்க என்ன சொல்லுவா? இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், அம்மா உங்க பொண்ணு வந்து ரொம்ப பாடாப்படுத்துறாமா திருச்சியில அப்படின்னு சொல்றேன். உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அவ அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு தானே சொல்லுவான். ஒரு பெத்தவுக்கு அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், என்னை பற்றி தம்பி அங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு இது இன்னொரு பையனோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு புதுக்கோட்டையில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே அவன் இல்லை கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கெலாம் வந்துடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் காசெல்லாம் அதிகமாகலாம் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவான். அது மாதிரி ஒரு பெத்தவுக பிள்ளைகளை பற்றி சின்ன பிள்ளையிலேருந்து இல்லை மேமி, சின்ன பிள்ளையிலேருந்து உங்களை பார்த்துருக்கா வள்ளிக்கண்ண, சரி அவளுக்கு நம்ம கட்டின இடம் இப்படின்னா அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்க வந்திருக்கா, அவளை போய் குறை சொல்றவங்கள்ட்ட இவங்களே சொல்லியிருக்கலாம்ல, ஆத்தி அவளை போய் குறை சொல்றீங்களே, அவளே பாவம் புருஷன் இதுவாகி இப்போ கஷ்டத்தில் வந்திருக்கா, அவளை போய் நாங்கள் போய் போக சொல்ல முடியுமா அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்கலாம். அதை விட்டு ஓ அப்படியா அனுபவ பாத்திரம் வந்துருமா, நாங்கள் அப்போ சீக்கிரமா விரட்டிடுறோம். இவங்களே இப்படி சொன்னா எனக்கு பேரு ரொம்ப இதாகி போச்சு, ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு. பரவாயில்ல, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, பெத்தவங்க செய்யக்கூடாத பாவத்துல ஒண்ணு இது பிள்ளையில முடியலன்னா செய்ய முடியலன்னா இதை விட்டுறணும். பிள்ளைய வந்து கெட்ட பிள்ளைய கெட்டதுங்க அப்படின்னு சொல்லி ஊர் பூரா ஏற்றி வச்சிருக்காரு அவரு. அதை நம்ம நம்பிக்கிட்டு தான் இந்த பேசுனதெல்லாம். எத்தனை வருஷம் கழிச்சு அந்த வார்த்தை திரும்ப வருது பாருங்க. நம்மளுக்கு மனசு தானே, எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கரெக்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
அப்படி தப்பா வாழ்றவங்கன்னா இப்பவும் தப்பான வாழ்க்கை தானே வாழுவோம். ஒரு தப்பா வாழ்றவங்க என்னைக்கும் தப்பா தான் இருப்பாங்க, கரெக்டா வாழ்றவங்க தான் என்னைக்கும் கரெக்டா இருப்பாங்க. இது கூட இந்த பேசிக் அறிவு கூட புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மக்களுக்கு இல்லை. ஆமா, இதுல வேற காரணம் இதுல வேற காரணம் வேற சொல்றாங்க. இது அது காரணம் அது ஒண்ணும் இல்ல. உன்னை வந்து ஒரு 10 வாட்டி நான் மிதிச்சா நீ ஒரு வாட்டி மிதிக்க மாட்டியா? ஆமா. என்ன ஏன் இப்ப பேசினானே, நேத்து பேசினானே அவனே மிதிக்க மாட்டானே? ஆமா, சொல்லியிருக்கேன் ஒரு காரணம். என்னுடைய வாழ்க்கையில நடந்தது பூரா என் பெத்தவங்க சரியில்லாம தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நடந்தது பூரா. ஜெகாவுக்கும் அதே மாதிரி தான் பெத்தவங்க. ஆனா இப்ப அதுதான் அப்ப அது வச்சுக்கிட்டு தான் சோறு விடுதானே அவங்கள. ஃபர்ஸ்ட் எல்லாம் கையை கழுவி விட்டா. ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த புள்ள கஷ்டப்படல கை கழுவி விட்டாங்க பெத்தவங்க 2 பேரும். இப்ப வந்து அந்த பிள்ளைக்கு அந்த புள்ள நல்லா இருக்கும் ஏதோ வந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்க என்ன நினைக்குது, நம்ம ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாது, நாளைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ண வருவாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல். அந்த ஆறுதல் தான் நம்ம பொம்பளையில இருக்கவங்க தான் தேடணும். அது ஏன் நம்மளுக்கு சொல்ல மனசு வராதா? நீங்க அன்னைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல, இன்னைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண வர்றீங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா நம்ம ஏன் வச்சு பார்த்து பேசுறோம்னா, நம்ம அடுத்தவங்க வேணா அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு. ஆனா அவங்கெல்லாம் பாருங்க, நம்ம பொண்ணு கேட்டோம்னா எவ்வளவு ஹர்ட் பண்ணி பேசியிருக்கா. அப்பா என்னென்ன வார்த்தை. அப்பா இதே உண்மையா பொல்லாத விட்டுருவாங்க. இதே இந்த கொஞ்சம் இதுவா சப்போர்ட் இல்லாம நம்மள மாதிரி நடிக்க தெரியாதவங்கள நல்லா பேசுறாங்க. நமக்கு நடிக்க தெரியாது, உள்ளபடி ஆக்சுவலா சொல்றோம். அந்த மாதிரி இருக்கனாலதான் இப்படி பேசுறாங்க. பேசிட்டு போட்டோம். நம்ம கார் கூட எப்போ வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா தான் எடுக்கிறோம். இப்ப கார் இருக்குங்கிறனால எப்ப வேணாலும் யாரையும் இதுங்கல. நான் எந்த தப்பும் செய்யல. நான் லேடிஸா இருந்தாலும் எந்த தப்பும் செய்யல. ஏன் நான் பிள்ளைகளை தூக்கி இருந்துட்டு அப்பவே நான் ஏதோ ஒண்ணுட்டு நான் பாட்டுக்கு எவனையோ கூட்டிட்டு போயிருக்கலாமே. என்ன எனக்கு அப்பன்னு சப்போர்ட் இல்ல, மாமியார் விட்டு சப்போர்ட் இல்ல. நான் ஏன் அந்த இதுல பிள்ளைகளை இந்த அளவுக்கு வளர்த்து பொண்ணை நல்ல பெருமையா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் ஒரு ஆளா. ஆனா பெத்த பிள்ளை கூட நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் இருக்குது உலகம். பெத்த பிள்ளைகளுக்கா பாடுபடுறது வேஸ்ட். அது கேட்டா பெத்த பிள்ளைய கூட நினைக்கல. அது எல்லாமே அப்பா. அவங்க அக்கா தங்கச்சி மம்மி அக்கா தங்கச்சி யார் சொன்னான்னு தெரியல. சேகர் மாமா சொன்னானா யார் இல்ல. உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அக்கா தங்கச்சி எல்லாம் என்கிட்ட காசு இல்லைன்னா கூட நான் 5 ரூபான்னு கொடுத்தேன்னா தான் எனக்காக ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவாளுங்க அவளுக்கு. ஏன் பாசமே இல்லையா? பாசமே இல்லை, எல்லாம் காசுதான். எனக்கு உடம்பு சரியில்லை வா சொல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு வரோம் அப்படின்னா, ஆட்டோவில் கூட்டிட்டு போறியா, ஆட்டோவில் கூட்டிட்டு போய் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கூட அப்பதான் வருவேன்பா. அப்பவே முடியாதவங்களை ஆட்டோவில் கூப்பிட்டு போய் எப்படி இருக்கு பாருங்க, அப்பதான் வருவேன்பா. அப்ப எப்படி இருக்கு பாருங்க அந்த சொந்தம். நிலைமை பணம் இருந்தாதே. அப்ப பணம் ஒண்ணுதான் பிரதானமா போகுது வாழ்க்கை. இதுல வேற. ஆனா நீங்க என்னைக்காவது திரும்ப கேட்டிருக்கீங்களா, நீ முடியாத போதே என்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டீன்னு? அவ வந்து இங்க புருஷனோட சண்டை அடிச்சுக்கிட்டு நம்ம இங்க அரிமளத்துல இங்கெல்லாம் வந்திருக்கா. வந்தானே அவளுக்கு சப்பாத்தி சுட்டி கொடுத்து அவளை கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அத்தனையும் நானே செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ வேலை கூட ஹெல்ப் பண்ண மாட்டா. அவர் சப்பாத்தி நானே பிணைஞ்சு. என் பொண்ணு ஹெல்ப் பண்ணாது. என் பொண்ணு வைஷு மாதிரிதான். என் பெத்திருக்க பொண்ணு வைஷு மாதிரிதான். அவளுடைய சௌரியத்தை மட்டும் பாத்துக்கிட்டா அவ போயிடுவா. நான் பெத்தவ. அடுத்தவங்கள என்னத்த சொல்றது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்னைக்காவது திரும்ப கேட்டிருக்கிறேன் உங்க அக்காட்ட, ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற, ஒரு பாசமே இல்லாம எப்படி அக்கா தங்கச்சியா இருக்கீங்கன்னு? அப்படிதான் இருப்பா எல்லாரும். அவளுக்கு 2 பேரும் கூட கொஞ்சம் பாசம். அதுக்கு அவளுக்கு 2 பேரும் ஓரளவு அந்தஸ்துல ஒரே மாதிரி இருப்பாளுங்க. நான் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கனால நான் கொஞ்சம் கீழே இறங்கிதான் அவளுக்கு செய்வேன். இல்ல மம்மி, அந்தஸ்துல கூட குறைச்சு இல்ல, பாசம் என்னைக்கும் பாசம் தானே. அப்படி பாசமாலாம் இருக்க மாட்டேங்கிறாள். ஒரு அக்கா தங்கச்சிய பாசமா தானே இருக்காங்க. ஆனா எங்க வீட்டை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. எங்க வீட்டுல பாசம் இல்லாம போன காரணம் சேகர் தான். சேகர் மாமா தான். அவன் தான் பயங்கர வில்லை. அவன் தான் வில்லைன்னா எல்லார் லைஃபுக்குள்ளேயும் போயிடுவேன். என்னை பத்தி அங்கிட்டு சொல்றது, அங்கிட்ட அவங்கள பத்தி இவங்கள்ட்ட சொல்றது. கடைசி அவன் வாழ்க்கை வீணா போச்சு. இப்ப மகத்துக்கு நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதை பார்க்கல, தன்னோட வாழ்க்கையை பார்க்கல, அடுத்த வாழ்க்கைக்குள்ள ஆனந்தாச்சு. அங்கே இங்க இப்படி இருந்தாலுமே வள்ளிக்கண்ணு இப்படி இருந்தாலுமே இங்க இப்படி இருந்தா பாசு வீடு இப்படியாமே. யாரும் நல்லா இருந்துட்டு அவனுக்கு பொறுக்காது. அவங்கள பத்தி எப்படி இவங்க நல்லா வந்தான்னு தோண்டி துறவி அதை ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு இது டெபினேஷன் கொடுத்துருவேன். இங்க கூட இப்ப மாமாட்ட கூட வந்துட்டேன்ல, ஆபீஸ்க்கு வந்து பாத்துட்டு போயிட்டேன். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா பெரிய யோகித மாதிரி தெரியுறேன். அது
சரி போ, கடவுள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு எல்லாம். ஆனா அவெல்லாம் இவ்வளவு தூரம் நல்லா இருக்கேன், ஹெல்த்தும் வயசும் நல்லா இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கடவுளுக்கு கண்ணே இல்லையானது தெரியல எனக்கு. ஹெல்த் வாய்ஸ் நல்லா இருக்கேன், ஒரு ஆளா தான் தெரியும் பாரு. பெத்த பிள்ளைக்கு ஒண்ணும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் பொம்பளையா இருந்து பிள்ளைக்கு பொறுப்பா இருந்து கல்யாணம் பண்ணேன் என் மகளுக்கு. அவன் ஒய்ஃபையும் சாகடிச்சுட்டேன். ஒய்ஃபு செத்து போச்சு, அது பாட்டுக்கு அம்மா வீட்டுல இருக்கையில நெருப்பு வச்சு பத்து வச்சுக்கிச்சு. கடைசி அவன் ஒரு ஆளா இருந்து என்ன பண்றான்னாக்க, பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டானுங்க, லாக்கர்ல நகையெல்லாம் இருந்துச்சு, நான் எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்காக வேண்டிட்டு லாக்கர்ல நகை கேட்டாங்களாம். அது கொடுக்க மாட்டேன்ட்டு கல்யாணத்துக்கு வரவே இல்லை. அப்புறம் அவங்க ஏதோ என்னென்னமோ பண்ணி லாக்கர்ல நகையெல்லாம் எடுத்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. மாமியாரோடு நகையை பண்ணிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்பன மகனும் கல்யாணத்துக்கு கூட போகல. இப்ப பாத்தீங்கன்னா என் மகனுக்கு தெரியல, மக வீடு கட்டி கொடுக்குது. இப்ப அவனுக்கு கேளுங்க கதைய. நம்ம இவ்வளவு பாடுபட்டது நமக்கு செய்ய மாட்டேங்குது. அவனுக்கு பாத்தீங்கன்னா அவன் கல்யாணத்தையே போகாதவனுக்கு இடம் வாங்கி மாப்பிள்ளை இடம் வாங்கி, ஆனா சொத்து இருக்கு அவனுக்கு. 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சொத்தை வித்து கொடுப்பானா என்ன பண்ணுவான்னு தெரியல. அதை எடுத்துக்கலாம்ங்கிற பேர்ல இவங்க வீடு கட்டுறாங்க. ரோட்டு மேல வீடு ஒரு 5 சென்ட் வாங்கி அதுல வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வீடு கட்டுறாங்க. ஒரு பையன் இருக்கேன், பையனை அவன் பாக்குறதே இல்லை. என் பையன் அவன் திரும்பி கூட பாக்குறது இல்லை. அந்த பையனையும் அந்த புள்ளதான் வச்சிருக்கு, பொண்ணுதான் வச்சு வளர்க்குது. அப்படி எல்லாம் பண்றாங்க. நானே எல்லா கஷ்டப்பட்டு நானே வளர்த்தால என்னையே இவ்வளவு குறை சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்குன்னு சௌரியம் எதையும் நான் பார்த்துக்கிட்டதே இல்லை. அப்படிதான் உலகமே. ஆனா நம்ம தான் அதுல வந்து மனசை தைரியமா வச்சுக்கணும். எப்படி தைரியமா வச்சுக்கிறது? ஜெகா வைஷ்ணு பார்த்தா எனக்கு என்னுடைய கதி மாதிரியே தான் இருக்கு. என்ன நாங்க கொஞ்சம் டீசெண்டா திரியிறோம் பாரு, அதுதான் தப்பா இருக்கு. தலையை பரட்டையாச்சு எங்களையும் இதும்பாக நாங்க கொஞ்சம் டீசெண்டா தெரியல. ஆஹா இப்ப பயங்கரமான ஆளாதான் இருப்பா என்ன அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த இதுல எங்களுக்கு தான் தெரியும். பிச்சைக்காரன் படத்துல பிச்சை போடுறேன்னா பிச்சை போடுறோம் பாருங்க, அவனுக்கு 2 கண்ணு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உலகம் நம்ம உலகம். இப்ப நான் பிச்சை போடுறேன்னா எனக்கு 1 கண்ணு இல்லைன்னா உனக்கு 2 கண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி உலகம். அந்த மாதிரி நம்ம பங்காளி வீட்டுக்கு போகலைங்கிறது வரைக்கும் சொல்றாங்க. இப்ப பங்காளி வீட்டுக்கெல்லாம் போகலையா? நான் அதை சொன்னாச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால இப்போ ஒத்தையாவெல்லாம் போக முடியல. அவன் வந்தா நான் போறது இல்லை, எனக்கு நான் ஒத்தையாவ. நாங்க இந்த படப்புக்கு போயிட்டு வந்தேன் தெரியலையாச்சு உங்களுக்குன்னு சொல்ல வேண்டியதானே நீங்க. நான் போறது இல்லாச்சு, ஒத்தையா போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நம்ம மயக்கம் போட்டு விழுந்து கொண்டோம்னா யாரும் தூக்கி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்மளெல்லாம். ஏன் நாத்தனா ஒருத்தி இருக்கு, அவ விட்டுட்டு ஓடியே போயிடுவா. அவ நம்மகிட்ட பணம் வாங்குறதுனா வாங்குவா. இதே ஏதாவது ஒண்ணுன்னா விட்டுட்டு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு விட்டுட்டு ஓடிடுவா. அப்படியேப்பட்ட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய பொறுத்த அளவுக்கு. அதனாலதான் நான் இவனோட மட்டும்தான் போறது. இவன் போனா கார்ல போறது இல்லைன்னா போறது இல்லை மெனக்கிட்டு. அதை கூட சொல்லியிருக்காங்க, பங்காளி வீட்டுக்கெல்லாம் இப்ப எதுக்கும் வாரது இல்லை, போறது இல்லை. ஏன்ச்சு போக மாட்டீங்களா அப்படின்ச்சு. நல்லா தான் போவாச்சு, நான் ஒத்தையா போவேன், எனக்கு மயக்கம் வருது, அதனால நான் போறது இல்லை, சுகர் வேற இருக்கு அப்படின்னு. நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு சொன்னோமே, யார் பங்காளி வந்தா? யாருமே வரல. ஆமா, அப்புறம் நம்மளுக்கு அந்த இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு நாங்க போய் சொல்லிட்டு வரோம், வளவுக்குள்ள உள்ளவங்க கூட வரல. அவங்க செய்யறதெல்லாம் தப்பாவே இல்லை. நம்ம அதுக்கு பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சா பெரிய தப்பா போயிருக்கு. என்ன நமக்கு மனசுதானே, உலகமே அப்படித்தானே. ஆமா, நமக்கு மனசுதானே. என்ன கேக்குறேன், சாதம் வந்துருச்சா மம்மி? எனக்கு அவ்வளவு வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில. நம்ம தான் மனசு தைரியப்படுத்திக்கணும். என்னவோ நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சமைச்சிட்டு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி சுட்டு இந்த குருமாவே கொடுத்துடலாம். பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்குலாம் போட்டு தேங்காய், முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும் இந்த குருமாவே. காலையில் மதியத்துக்கு சாதம், வெண்டைக்காய் பொரியல், முட்டை உரிக்கணும், முட்டை உரிச்சிட்டு கொடுக்கணும். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.